ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் காலையிலேருந்து ஒரு டவுன் சைடு அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி என்ட்ரி எடுத்து கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் அப்படியே கீழே வந்துச்சு. ஸோ நம்ம எஸ்எம்சி கான்செப்ட் அப்படிங்கிற உண்டான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இருக்கோம். ஆர்டர் ஃப்ளோ கான்செப்டே எடுக்கிறோம். ஸோ ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்கிறதுக்கும் எஸ்எம்சிக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு சிங்கிள் கேண்டிலில் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் தான் இது. இந்த கேண்டிலில் வரக்கூடிய ரைட் சைடில் பையர்ஸு, லெஃப்ட் சைடில் செல்லர்ஸ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ரைட் சைடில் இருக்கவங்களாம் பையர்ஸு, லெஃப்ட் சைடில் இருக்கவங்களாம் செல்லர்ஸ். ஓகேங்களா. அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போது இதெல்லாம் சொல்கிறது ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா. இது சொல்கிறது ஆர்டர் ஃப்ளோ. பட்டு ஒரு கேண்டிலில் மார்க்கெட்டை அக்ரெசிவாக ஒரு பெரிய லாட்டை போட்டு இப்படி இறக்கும்போது இது மாதிரி ஒரு ரெட் கலர் லைனில் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலோ, இல்லை இதுமாரி க்ரீன் கலர் லைனில் தெரிஞ்சிச்சுனாலோ உள்ளார இன்ஸ்டியூஷன் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. இன்ஸ்டியூஷன் உள்ளார வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ ஆர்டர் ஃப்ளோக்கும் எஸ்எம்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான். ஓகேங்களா. சரி, ஓகே. இன்றைக்கி என்ட்ரி எப்படி எடுத்தோம், அது மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னாக்கா உள்ளார அதிகப்படியான ரைட் சைடில் இருக்கிறது 68,000 லாட்டு. ஸோ பையர்ஸ் தான் இருந்தாங்க. ஓகேங்களா. ரைட் சைடில் 68,000 லாட்டு பையர்ஸ் தான் இருந்தாங்க. ப்ரீவியஸோட டேவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட்டு ஒரு கேப் அப் ஓப்பனில் தான் இருந்துச்சு. இங்கே க்ளோஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸு. ஸோ நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்க்குறோம். இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா இந்த டேவோட ஒரு சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனிச்சு. அப்போது இந்த சப்போர்ட் இங்கே என்னவா ஆக்ட் ஆனிச்சுன்னா ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். அப்போது இந்த ஓப்பன்லேயே மார்க்கெட் லைட்டாக அப்படி கீழே வரும்போதே நமக்கு என்ட்ரி ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேங்களா. மார்க்கெட் என்ன ஆகுது, இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி தான் கீழே வருது. இங்கேருந்து மார்க்கெட் மேலே கூட போகலை, ஓப்பன் ஆகி டைரெக்டாக மார்க்கெட்டு கீழே வருது. ஃபஸ்ட்டு விஷயம். நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள். இங்கே வந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிறது 68,000 லாட்டு. இங்கே பார்த்திங்கன்னா 57,000 லாட்டு. அப்போ மார்க்கெட் ஒன்ஸ் மேலே பிரேக் ஆனிச்சு அப்படின்னா பையிங் சைடுக்கு ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் மார்க்கெட்டு இதை அப்படியே நம்ம கிராஸாக தான் பார்க்கணும். 68,000 லாட்டுக்கு கீழே 20,000 லாட்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ ஹரிசாண்டலாக பார்க்கக்கூடாது. ஸோ கிராஸில் தான் பார்க்கணும். இப்போது இதில் இந்த இடத்த மார்க்கெட்டு பிரேக் ஆகிற பட்சத்தில், இந்த இடத்த மார்க்கெட்டு பிரேக் ஆகி க்ளோஸ் கொடுக்குற பட்சத்தில் டெல்டா நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா 25,013 லாட்டு டெல்டா. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் டெல்டா. ஸோ 25,000 லாட்டை மார்க்கெட்டு கீழே போடுது. ஓகேங்களா. மேக்ஸிமம் ஒரு 50,000 லாட்டு வரைக்கும் போட்டாலே மார்க்கெட் நல்ல அக்ரெசிவ் மூமெண்ட்டாக நல்லா கொடுக்கும். நமக்கு ஒரு நெகட்டிவ் டெல்டா வரணும். இதை கீழே பிரேக் ஆகி க்ளோஸ் வைக்கும்போது நெகட்டிவ் டெல்டா வரணும். சேம் இதே இடத்துல மார்க்கெட்டுக்கு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா. ரீடெஸ்ட்டில் இந்த இடத்துல எடுக்கணும். ஸோ எல்லா என்ட்ரியுமே நமக்கு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் அதுலேருந்து இது எவ்வளோ கொடுத்துச்சோ, இந்த கேண்டில் எவ்வளோ கொடுத்துச்சோ அதை அப்படியே 1:2 தான் நம்ம போடணும். ஓகேங்களா. இது பாருங்கள் 41 பாயிண்ட் கொடுக்குது. இந்த 42 பாயிண்ட் கொடுக்குதுங்களா. அப்போ 84 பாயிண்ட்டு டார்கெட்டு. 84 பாயிண்ட் மார்க்கெட்டில் நமக்கு டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே. இதுதான் நமக்கு எக்ஸாக்டாக ஒரு டார்கெட். இந்த இடத்த மார்க்கெட்டு கரெக்டாக அடித்த உடனே மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா இங்கேருந்து அப்படியே மேலே போகுது. நமக்கு டார்கெட்டை புக் பண்ணிடும். டார்கெட்டை புக் பண்ணதுக்கப்புறம், ஓகேங்களா, டார்கெட்டை புக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா ஒரு 43,000 லாட்டை இங்கே கீழே கொடுத்துட்டு இந்த இடத்த டெலிட் பண்ணிவிடுவோம். அதை 43,000 லாட்டை மார்க்கெட்டு கீழே க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே கொண்டு போய் இதுமாரி க்ளோஸ் வைக்குது. அப்போது மார்க்கெட்டில் பையர்ஸ் அப்சர்வ் ஆகுறாங்க. மார்க்கெட்டை என்ன பண்ணுறாங்க, பையர்ஸ் அப்சர்வ் ஆகுறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா பிஃபோராக இந்த இடத்த க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து கீழே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் லாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 142K 1,42,000 லாட்டை இந்த இடத்துல தான் போட்டிருக்காங்க. மார்க்கெட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. பட்டு ஒரு பெரிய லாட்டு கிடையாது. 15,000 நெகட்டிவ் லாட்டு 15,000 லாட்டு தான் வந்திருக்கு. இருந்தாலும் நமக்கு என்ன வேணும், நமக்கு மினிமமாக நம்ம ஒரு 20லேருந்து 50K வரைக்கும் ஒரு அதிகப்படியான லாட்டை எதிர்பார்ப்போம். இங்கே என்ன வந்துச்சு அப்படின்னா 25K அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்துச்சு. எந்த கேண்டில்னால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த கேண்டில். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய லாட்டை பார்த்தீங்கன்னா
15,000 லாட்டு தான் போட்டிருந்தான். மார்க்கெட்டு கீழே கொண்டு போயிட்டு இந்த 43Kக்கு மார்க்கெட்டு மேலே வந்துச்சு. நமக்கு 1:2 டார்கெட்டை புக் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 142Kவை மார்க்கெட்டு மேலே அப்சர்வ் கொடுக்குது. திருப்பியும் இதை வந்து நம்ம கிராஸாக பார்ப்போம் இல்லையா, இதை இதுமாரி வச்சுக்கணும். இதை இதுமாரி வச்சுட்டு இந்த இடத்த மார்க்கெட்டு லைட்டாக இந்த பாக்ஸ்லாம் இதுமாரி கீழே வச்சுட்டு இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி வந்துச்சுனாலே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கிட்டு எது வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் தான் இது வந்து. இதில் பாடியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் லாட் இதை தாண்டி இப்போ ஃபஸ்ட்டு ரீடெஸ்ட்டுக்கு இங்கே எடுத்துருச்சு இல்லையா, இப்போ இதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் லாட்டை தான் பார்க்கணும் நம்ம. இங்கே பாருங்கள், இதில் வந்து 6.5 11K, இதில் 11K 10K, இதில் இங்கே 38, ஓகேங்களா, 38K இங்கே வச்சுருக்கான். இங்கே 38K வச்சுருக்கான். லெஃப்ட் சைடில் 15K, இங்கே 33K. ஹையஸ்ட்டாக உள்ளது இது தான். ஸோ இதை வந்து நமக்கு இந்த கோ சாட்டிங் அப்படிங்கிறதுக்கு உண்டான வெப் பேஸ்டு சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு லைன் ஒன்று கொடுத்துரும். இந்த லைனை கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, அதில் போயிட்டு இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. இருந்தாலும் நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னாக்கா, ஷார்ட்டுக்கு எப்போ என்ட்ரி எடுக்கணும்னா, இதை பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம். இதை என்ட்ரி மார்க்கெட்டு கீழே க்ளோஸ் ஆகும்போது மறுபடியும் பாருங்கள் 20Kக்கு மேலே மார்க்கெட்டு இங்கே கீழே க்ளோஸ் கொடுக்குது. இம்மீடியட்டாக திருப்பியும் நம்ம இந்த இடத்துல திருப்பியும் ஷார்ட், ஓகேவா, இதுலேருந்து ஷார்ட் ஆகி மார்க்கெட்டு கீழே போகுது. இப்போது இதில் பாருங்கள் 51,000 லாட்டு மார்க்கெட்டில் நமக்கு நெகட்டிவ் டெல்டா கொடுக்குறான். 51,000 லாட்டு நெகட்டிவ் டெல்டா கொடுக்குறான். மார்க்கெட் அதுலேருந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் கீழே போகுது. ஓகேங்களா? இதில் இடையில ஆர்டர் பிளாக்னு ஒன்று வருது. இந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் திருப்பியும் போயிட்டு இதில் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய லாட்டு பார்த்திங்கன்னா 28,000 லாட்டு தான் இங்கே போட்டிருக்கான். ஓகேங்களா? அதுவும் பாடியில் கீழே இருக்கக்கூடிய விக்கை பார்க்கக்கூடாது. 28,000 லாட்டு மார்க்கெட்டில் கரெக்டாக அதிகப்படியான லாட்டை போட்டிருக்கான். அப்போ இந்த 28,000 லாட்டுக்கு மார்க்கெட்டு போயிட்டு ரீடெஸ்ட் எடுக்குது. நல்லா பாருங்கள், 28,000 லாட்டு. இது ஜஸ்ட் நான் வேணால் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சாரி, உங்களுக்கு இந்த 28,000 லாட் லைட்டாக தெரியுங்கன்னு நினைக்கிறேன். இந்த 28,000 லாட்டுக்கு மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுக்குது. ரீடெஸ்ட் எடுத்ததுலேருந்து அந்த இடத்துலேருந்து திருப்பியும் மார்க்கெட்டு டவுன் சைடு போகுது. ஸோ இதுதான் வந்து ஆர்டர் பிளாக்குன்னு சொல்லுவாங்க, எஸ்எம்சி கான்செப்ட்னு சொல்லுவாங்க, ஐசிடி கான்செப்ட். ஸோ எல்லாமே பேஸ் ஆனது இந்த ஆர்டர் ஃப்ளோலேயே வந்துடும். ஸோ இதுலேருந்து மார்க்கெட்டு திருப்பியும் ஒரு டவுன் சைடு அப்படியே 1:2 அப்படியே போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். இது அப்படியே 1:2 1:1 அப்படிங்கிற மாதிரி அந்த வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி போடணும். ஸோ அந்த வால்யூமை பற்றி எப்படியெல்லாம் பார்க்கணுங்கிறதெல்லாம் நான் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான் வந்து மார்க்கெட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டை வந்து இதேமாரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை மட்டும் பார்த்து பண்ணுவோமா அப்படின்னா இல்லை, நம்ம வந்து இதில் மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி பண்ணுவோம். மார்க்கெட் ஒரு டேக்குன்னு ஒரு ஃபேர் ப்ரைஸ் இருக்குது, ஒரு டேக்குன்னு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் இதை பிரேக் ஆணுச்சு அப்படின்னாலும் திருப்பியும் மார்க்கெட் என்ன பண்ணும், ஒரு டேவோட சப்போர்ட்டுக்கு தான் மார்க்கெட் ஓடும். இப்போது இந்த டேவை மார்க்கெட்டு பிரேக் ஆகி இங்கே மார்க்கெட் கீழே க்ளோஸ் கொடுத்துருச்சு, ஃபேர் ப்ரைஸ் இங்கே வச்சிருச்சு. மார்க்கெட் எங்கே போயிருக்கு, இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட்டு திருப்பியும் இதோட லோவை உடைக்குது. அப்போது மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு மார்க்கெட்டு கீழே போயிட்டு பிஓசி வைக்கிது, இந்த ஃபேர் ப்ரைஸ் வைக்கிது, இந்த ஃபேர் ப்ரைஸ் வைக்கிது. திருப்பி மார்க்கெட் என்ன பண்ணுது, அந்த டேலையே போயிட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்குது. அப்போ மார்க்கெட் திருப்பி என்ன பண்ணும், இங்கே தான் வரும். மார்க்கெட்டு பண்ணுங்க கீழே வரப்போகுது. ஸோ 15ஆம் தேதி நாளைக்கு மார்க்கெட்டு டவுன் சைடு அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எப்படி வேணாலும் நடக்கும். பட் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் 25,189 மார்க்கெட் பிரேக் ஆகிற பட்சத்தில் நான் இந்த இடத்துலையே ஒரு என்ட்ரி எடுத்துருவேன். என்ட்ரி எடுத்துகிட்டு இதை நான் ஒரு டார்கெட்டாகவே புக் பண்ணுவேன். 25,120 டார்கெட்டாக புக் பண்ணுவேன். ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு டார்கெட் இருக்குது டவுன் சைடுக்கு. இது 2வது டார்கெட்டாக நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். ஸோ நான் வந்து எஜுகேஷ்னலாக இதை வந்து கொண்டு போயிட்டுருக்கேன். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய கைட்லைன்ஸ் உங்களுக்கும் வேணும், அதுவும் லைவ் சப்போர்ட்டாக வேணும். லைவில் வந்து எப்படி என்ட்ரி எடுக்கிறோம், எந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வச்சுக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை வந்து லைவ்லேயே நான் சொல்லி தருவேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில், நான் ஃபேஸ்புக் சேனல்லையும் சரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. அதை பார்த்து நீங்கள் அதுலேருந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு
டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இன்டர்மீடியேட் லெவலில் இருக்கீங்களா இல்லை பேசிக் லெவலில் இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி என்னால் ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணி கிளியரான ஒரு என்ட்ரி எக்ஸிட்டை கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ், பை.